எனக்கு ரொம்ப கடுமாங்க இவனுக்கு சிசியா இவதான் நடப்பு அதை வந்து இது மாதிரி காரியம் எட்டாம் தூக்கம் மத்தால கால சுத்தமான காரியம் வச்சு படிக்கிறாங்க போல் ஒட்டு மொத்தமா திண்டை வந்தா தலைதோசை ஆனா 29 எனக்கு படிப்பாங்க ஒன்னு 28 நாளே ஒண்ணு படிச்சிருந்தேன் நீ படித்து நான் தான் தலைதோசை ஐயோ கதை எதாவது முடியுது எங்க கதை தலைதோசையோட முடியுது தலைதோசையோட முடியுது ஆமா அது பயமா இருக்கும் இந்த சபை இருக்க சபை இந்த பேர் விட்ட சபை நான் லட்சுமி கலாச்சி விட்ட சபை சபைக்கு இந்த திருவண்ணாமலை கோயில் விளக்கம் ஆமா ஆளை பார்த்தா விளக்கம் ஐயா ஆளை பார்த்தா கொஞ்சம் நெட்டை ஆளை பார்த்தா கொஞ்சம் நெட்டை தலையில பார்த்தா சிம்மாடு கட்டை கைத்துல பார்த்தா உத்ராஜ யாங்கோட்டை அட அவன் பேக்கிறது அதான் இது உத்ராஜ கொட்டை கையில பார்த்தா கவுண்டல கட்டை நெஞ்சில பார்த்தா சந்தன பட்டை வேக தூரத்துல எந்த ஓட்டல தனிமட்டு ஊத்துற பொட்டை மொட்டை விளக்கம் சொல்லு ஐயா திருலோகத்தை சுத்தி கூட நாரதர் மகாமுனி ஆமா தெரியுமா உங்க அம்மாவுக்கு நான் பிரசவம் பிரம்மதேவனுக்கும் கலைவாணிக்கு பிறந்த நாரத மகாமுனிவர் ஆமா பிரம்மதேவன் யாரு தெரியுமா எனக்கு வளர்ப்பு தந்தையா ஓ உன்னை வளர்த்த தந்தை ஆமா பெத்ததா இருக்காங்களா அவங்க யாரு தெரியுமா கைதி போட்டியா கைதி போடுற கம்மியாட்டி கைதி போத குதிரை போத்தாங்க வரல மேடம் கைதி போறதுக்கு வரல மேடம் கைதி போடுற கம்மியாட்டிக்கு வரலாமா ஏய் மாமா குடுக்கலையா பண்ணி பேர் பார்த்தோம் இவனா பண்ணி பேர் பார்த்தா கைதி பண்ணுவா இங்க வரலாமா இங்க கைதி பண்ண வரலாமா இதெல்லாம் கேள்வி இருக்கீங்க வரலாமா
ஒண்ணு இல்ல போய் அது போட்டி ஆடுற தேவை உள்ள போய் கைதுக்கு போன தப்பா என்ன வேண்டாம் நான் சொல்றது விபத்தை கேட்டு அப்புறம் வேணா நடி சொல்லு காலத்தில் தேவர் லோகத்தில் தேவர் சபைக்குரியது அந்த தேவர் சபையிலே நாளைக்கு நடினமாடி கொண்டிருந்தார்கள் ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை நாளை நடினமாடி கொண்டிருந்தார்கள் அந்த நடினத்திலே மிக சிறப்பா நடினமாடுறாங்க யாரு சிரிப்பிலையும் ஊர்வசி மத அழகு அந்த தேவர் சபையிலே என் தந்தை பிரம்மதேவன் உட்கார்ந்திருந்தார் அந்த நாட்டியார பக்கத்துல உட்கார்ந்தாரு ஆமா என் தந்தையாப்பட்ட பிரம்மதேவன் அந்த ஊர்வசி அம்மா மேல காம இச்சை கொண்டு விட்டார் ஆமா வேலை போட்டு கொண்டு போறாங்க காம இச்சை கொண்டு விட்டார் அதை தாயாருக்கு கூடிய ஊர்வசி அம்மன் அறிந்து கொண்டு உலகத்துக்கு இறங்கி ஓடத் தொடங்கியது பிரம்மதேவன் மேல ஆசைப்படுறோம் விட மாட்டோம் அப்படியே நாட்டிய சபையை விட்டு ஓடுறாங்க உலகத்துக்கு வந்து ஓடின உடனே என் தந்தையாப்பட்ட பிரம்மதேவன் ஊர்வசி விடக்கூடாது அப்படி என்று என் பின் தொடர்ந்தே ஓடினாங்க ஊர்வசி விடக்கூடாது ஆமா பின் தொடர்ந்தே ஓடின உடனே ஊர்வசி மாவட்டத்தில் என்ன பண்ணது பிரம்மதேவன் விடமாட்டாங்க போல தெரியுது ஒரு பெண் கைதே விட மாட்டாங்களா வண்ணாமுடி தேர்வுக்கு போனோன்னு கைது கொண்டா இருந்துச்சு அங்க பாத்தாங்க பிரம்மதேவன் அவளை பார்த்து சும்மா விட மாட்டோம் நம்ம ஒரு பெண் கைதா ஊரு மாறிட்டோம் பிரம்மதேவனுக்கு தெரியாது கைது கொண்டு என் தந்தை பிரம்மதேவன் ஓடி வந்தார் இந்த கைதை கட்டி வண்ணா வீடு நின்னு பார்த்தா தூரம் வந்தாலே ஆளை காணமே அப்படி என்று அவர் ஞான கண்ணால் பார்த்தார் பார்த்த உடனே பெண் கைதா இருப்பதை கண்டுவிட்டார் பார்த்த உடனே என் தந்தை பிரம்மதேவன் ஆள் கைதை உருமாறி பின்னர் விடுத்தாங்க படிக்கு 3 நாள் நேரத்தில் கைதை கொண்டாய் இந்த நாரத நான் ஜெயித்தேன் அங்கே பொம்பளைக்கு போற பண்ணி போட மச்சான் என்னடா மச்சான் பொறுமை நாளே டீம் கட்டாம போகுது யார் பொறுமை அங்க அப்பா யாரு பிரம்மதேவன் அங்க அம்மா யாரு ஊர்வசி ஊர்வசி அம்மா இந்தாங்க மாமா என்ன அரிசி சாப்பிடுறீங்களா நான் டீம் புனாக்கு தின்னு பார்த்தா எப்போ வாங்கின சட்டை எப்படி ஆயிட்டு மூஞ்சி தோடி கொடுத்தாங்க யாரு போடுதாலும் ஆனா அடிக்குது பட்டுது அப்படியே கட்டல மாட்டேன் அப்படியே போடல மாட்டேன் ஆமா அதுதான் உடம்புல ஒண்ணு இல்ல பாரு வாங்க கம்மியாட்டியா சொல்லு எப்படி உங்க அப்பா வந்து எங்க அப்பா பிரம்மதேவன் உங்க அம்மா ஊர்வசி தெரிஞ்சிட்டா ஒரு நாள் பார்த்தாங்க மன்னன் கொட்டாயில் கைது கூட்டு கொட்டாயில் குவா 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 என்று அழுது கொண்டிருக்கிறேன் பெத்து மட்டும் போயிட்டாங்களா குவா குவா என்று அழுது கொண்டிருக்கிறேன் மன்னா வீட்டுல எல்லாம் கட்டிருக்கோம் கைதான் கட்டிருக்கோம் எருமாட கட்டிருக்கோம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்ல அந்த மன்னன் அப்படின்னா குழந்தை சத்து கேக்குது அப்படி என்று கைதை கொட்டாயிரம் வந்து பார்த்த உடனே ஒரு குழந்தை இருந்தது பக்கத்து வீட்டுலாம் கேட்கலாம் யாருமா புள்ள பத்துங்க நீ வேணா வந்துடுவேன் அங்க போய் தங்கச்சிக்கு யாரும் தாலி ஒண்ணு இல்ல
அப்படி மண்ணான் வந்து பார்த்தா இந்த குழந்தை யாருக்கு உங்களுக்கு அப்படி கேட்டுவாங்க ஆனா யாரு என்னோட பிள்ளை இல்லைன்றாங்க அந்த ஒண்ணா என்ன பண்ணா நம்மளுக்கோ சில காலமா பிள்ளை இல்லை அதனால இந்த குழந்தையை நாம எடுத்து வளர்க்கலாம் அப்படி என்று நாலு பொய்தர் ஒண்ணா வளர்த்து கொண்டு வந்தான் ஆமா அப்ப எனக்கு முட்டி போட்டு தகுந்து பாரு வயசு என்ன ஆத்தங்காரிக்கு துணி துவைக்க கொண்டு போனா ஓ அந்த வண்ணாண்டாலும் ஆத்தங்காரி துணி துவைக்க போறாங்க என்ன என் தந்தையாருக்கு வந்து வந்தான் ஒரு புறமா துணி துவைத்திருக்கிறார் ஒரு புறமா துணி துவைக்கிறாங்க எனக்கு முட்டி போட்டு தகுந்து பாரு வயசாச்சு ஆமா நான் என்ன பண்ண நான் அவங்க அவங்களோட தாண்டி போயிட்டு அந்த தண்ணி இருந்துச்சு பாரு தண்ணியை கலக்கிறேன் கலந்துக்கவே தம்பி கலந்துட்டே மட்டையாவல நீ ஜாகரவாதியார் சொன்னாரு கலகாரா முந்தானை எடுத்து வந்து பாண்டிச்சேரி பக்கம் பாண்டிச்சேரினாவே 8 மணிலாம் கடை தந்துடுவாங்க கேட்ட வார்த்தை மக்கள் எப்பதான் வேசத்தை கலந்தான்னு தெரியல கியூல நிக்கிறாரு நாரத்தை கட்டி ஒண்ணு மசாலா 2 பாடி செங்க போயிட்டாரு முக்கியமா இப்பதான் எப்படி கட்ட தெரியுமா 1.5 கோட்டா 2 கோட்டா சாட்டா தெரியல பாண்டிச்சேரி காம்பவுண்ட் சுத்தி கட்டிருப்பாங்க காம்பவுண்ட் சேர்த்து மேல கடற்கரை அப்படி நான் போய்தான் வாரி போட்டு சரி நீ வாரி தூக்கி போட்டு வந்த நீ என்ன கதியானப்பா உங்களை விட்டு நான் வந்து கட்டி போட்ட போறேன் காவால கடற்கரை அவன் மூஞ்சுதான் நான் 7 வளைவாயிச்சு நாள் அதனால அன்று முதல் ஆமா இப்ப எங்கிட்டு வரீங்க நான் யமலோ இருந்து வரணும் அதனால தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு கலையம் செய்ய வேண்டும் இந்த தினத்தில் தாய் தந்தை பாதம் பண்ண வேண்டும் தாய் தந்தை இருந்தா ஐயா மகாராஜா என்னப்பா உன்னுடைய பிள்ளை 4 வந்துக்கிறான் 4 எங்கயா வந்திருக்கா உன்னை யாவுடைய வந்துக்கிறான் 4 நாள் கலகம் 4 நாள் கலகம் அதனால ஆசிரியர் குத்து மூலம் அனுப்பு சரி வா சொல்லு போட்டாவ ஆணி என்னடா அப்படி வச்சான் என்னன்னா நம்ம டேமேஜ் ஆன ஸ்கூல் 4 லிட்டரா ஆமாமா இதுகிட்ட வா சொல்லு யாரமா ஓ ஆறா ஏய் ஆறா கம்மி உங்க அப்பா ஒருபடி கட்டளை ஓ அப்பா அண்ணே நாராதா ஒரு செய்தே அப்பா போடி என்னடா ஓ பையங்க போட்டி செய்த நம்ம போட்டி அப்பா வந்திருக்காரு பாதத்திலக்கு பட்டாளி அடி வட்டி மலைகளை எல்லாம் மலைவாழவர் பற்றி சுற்றி வளமாக வந்து பாதம் சேர்ந்திருக்காங்க அதுதான் பூ 300 ரூபாய் போச்சு அதான் முதல்ல சரி அம்மா இருக்கிறாங்களா ஆமாம்பா மகன் வந்திருக்கான்
ஓஹோ நான் வந்துக்கிறேன். பாத்தீங்களா அது சேர்வை கேட்டா ஆசீர்வாதம் கொடுத்தேன். ஓஹோ நீயா ஆசீர்வாதம் கொடுத்தா அவங்க கொஞ்சம் கிஞ்சின்னு உட்கார்ந்து இருக்காரு. வண்டியே வேண்டாம். ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே எட்டு அப்படியே அனுப்பிச்சிடணும். ஏண்டா அம்மாவுக்கு நான் தானே வேலை செய்யணும். நீ அம்மா வேலை செய்ய யார் வேலை செய்யணும்? போட நான் பாக்கிறேன். போடா ஆசீர்வாதம் பாக்குறோம். என்னடா போடா வாடா டேய். போச்சுப்பா ஆச்சுப்பா நீ. ஓ அம்மா கண்ணே நாளதா என்ன உண்மை என்ன ஜாலை என்னுடைய பழுத்த பந்தபடியானால் இந்த மாரியம்மன் அருளால் என்னைக்கும் நீடோடி சுகமாக உன்னுடைய கனகம் திரட்ட நீடோடி வாழ்ந்திருப்பாய். சரி ஆனா வந்தியா சாப்பிட்டியா பால் குடிச்சியா இதுக்கு மேல உனக்கு என்ன வேலைங்க? அதனால் வந்தானா நம்ம சத்தியராக இந்த காசை நான் வந்து நேற்று வரேன். இந்த சத்தியலோக எல்லை விட்டு அடிச்சு போடா பார்த்து தாய் தந்தை பார்த்து பண்ணி வந்தோம். ஆமா உங்க அப்பா பரவாயில்ல. ஆமா உங்க அம்மா தான் மரியாதை கொடுக்கல. எங்க அம்மா இருக்கிறார். உங்க அம்மா பாவடை கீழ் இன்னைக்கு. ஆமா கண்டிப்பா. ஆனா உங்க அம்மாவுக்கு ஒரு 5 தகி போடணும். ஆமா போட்டே ஆகணும். அதனால நீ கலை எங்க பாத்து ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கண்டுபிடிச்சா எங்க விக்கிறாங்க? 200 ரூபா 220. இந்த 200 220 இல்ல அந்த சிக்காட்டு காட்டுள்ள ஒரு 2 வருஷம் முன்னாடி உதயமாம்பட்டில தேடி பார்த்தா கிடைக்கல. இப்ப இந்த வருஷம் இந்த பக்கம் வந்துக்கிறோம். கிடைக்குமா கிடைக்காத பாட்டு சிக்காட்டு காட்டுள்ள கலகம் கண்டுபிடிச்சா கலகம் கண்டுபிடிச்சா அப்படி மட்டும் சொல்லதா யாரு கண்டுபிடியா அது மட்டும் கொண்டா அவனுக்கு மிகவும் ஆளுநர் இருக்கார். ஆமா அவனுங்க அவங்கள வச்சுதான் இன்னைக்கு இந்த இவனெல்லாம் ஆனா ஒண்ணுங்க ஐயா, நீ யாரு அடிக்காதீங்க. ஆனா உங்க அப்பா பாவம் இன்னைக்கோ நாளைக்கோ அவனை அடிக்காத. உங்க அம்மா சாப்பிடுறாங்க. அதனால எங்க போறோம்?